வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்யா அண்ட் தென் ராணவ் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இன் ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் சத்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெபல் கேரக்டர் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராணவுக்கு வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பவித்ராக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிச் கிட் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சத்யா அண்ட் தென் பவித்ரா இவங்க 2 பேரும் வந்து கமிட்டட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதே மாதிரி ராணா வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்றனால வியர்டான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா அண்ட் தென் சத்யா இவங்க 2 பேர் லவ் பண்ணுறது தெரிஞ்சும் வந்து போய் இரிட்டேட் பண்ணுறாரு, பவித்ராவை லவ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இந்த விஷயம் வந்து சத்யாவுக்கு தெரியவே சத்யா வந்து டென்ஷன் ஆகி திட்டுறாரு. நீ என்ன மக்கான்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே வெறுப்பேற்றுற மாதிரியே இருந்தது அவர் பேசுகிறது. ஸோ தட் ராணுவ வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகாமல் இது டாஸ்க்குன்னு நினச்சி டாஸ்க்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. பட் சத்யா ஒரு படி மேலே போய் எக்ஸ்ட்ரா நடித்தனால நம்மளுக்கு அப்படி தெரியுதா, இல்லை கோவப்பட்டு உண்மையிலே அவர் இரிட்டேட் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக சத்யா அப்படியே மக்குன்னு அடிக்கடி சொன்னாரா என்னன்னு தெரியல. அண்ட் தென் கை நீட்டியும் வந்து பேசியிருப்பார். ஸோ ஜெஃப்ரி வந்து கேட்பாங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி. இல்லை நான் இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் கமிட்டடுன்ட்டு இந்த ஸ்கூலுக்கே தெரியும். இப்போ வந்து பவித்ரா கிட்ட வந்து அவன் லவ் பண்ணுறேன் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான், பாட்டு பாடிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு அப்படின்றத வந்து சொல்லி ஜெஃப்ரி அதாவது வார்டன்ட்ட வந்து சொல்லுவார். வார்டன் வந்து என்ன சொல்லுவார்னா, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு ராணுவட்ட கேட்பார். ராணுவ வந்து சத்யாவுக்கு பவித்ரா லவ் பண்ணுறாங்க, பவித்ரா சத்யாவை லவ் பண்ணுறாங்க, நான் வந்து பவித்ராவை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மொக்க டைலாக் ஒன்று போட்டுட்டு அவர் வந்து ஏதோ பண்ணிட்ட மாதிரி அவர் வந்து சிரிச்சிட்ருப்பார். இந்த மாதிரி ப்ளே பண்ணுமா அப்படின்றத ஒரு கொஷின் மார்க். வேறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கூட அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்கலாம். பட் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஹாஸ்டலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி ஸ்டில் அந்த டாஸ்க் வந்து போயிட்டுருக்குன்ற பட்சத்தில் ஹாஸ்டலில் இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க, வா வா எங்கள் கூட மிங்கிள் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தப்பையும் வந்து அருண் அதை தான் சொல்வார், நீ குரூப்புக்குள்ளே குரூப்பை விட்டு வெளியே இருந்த அப்படின்னா குரூப் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்று அடிப்பாங்க, உன்னால் வந்து விஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். பட் அவர் மிங்கிள் ஆகாத மாதிரியே வந்து நான் க்ளவுட்ஸ் பார்த்துட்ருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அப்படின்ற மாதிரி தனியாகவே இருக்கார். ஸோ அந்த மாதிரி தனியாகவே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்றது அவருக்கு தெரியல என்னன்னு தெரியல. ஸோ அவரோட பிஹேவியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. ஸோ ரியாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மைல் காலில் வந்தவங்க தான். அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஆல்ரெடி கமிட்டட்னு தெரிஞ்சு நீங்கள் நடுவில் வரக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா, பேசிக் காமன் சென்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் ராணுவ வந்து யார் என்ன சொன்னாலும் டென்ஷன் ஆகாமல் அந்த லாஸ்ட் பெஞ்ச்னாலே கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. பட் அவர் வந்து டென்ஷன் ஆகாமல் அவர் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறாராம். எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, யார் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, நான் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் டாஸ்கில் ராணுவ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டுனா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் இல்லை அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் கண்டென்ட் வந்து நைட்டும் போகிறதுனால நிறைய பேருக்கு வந்து மூளை வேலை செய்யலையா என்னன்னு தெரியல. ராணுவம் அதில் ஒருத்தர், அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றதே வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் அவரோட கேரக்டர் படி அவர் கரெக்டாக பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கூல் டாஸ்க் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.